வெரிகோசீல் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வராங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லைன்னு வராங்க அப்படின்னா, இமீடியட்டாக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஸ்க்ராட்டம் ஸ்கேன் தான் பண்ண சொல்லுவோம். ஸ்க்ராட்டம் ஸ்கேனில் டெஸ்டிஸோட சைஸ் பார்ப்போம். அப்போ டெஸ்டிஸ் வந்து சுருக்கமாக சின்னதாக இருக்குன்னா, நிறைய பேருக்கு இந்த விதை வீக்கமும் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு. ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க மென்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டெஸ்டாஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸாக சாப்பிடணும். இப்போ பெண்கள் எடுத்திங்கன்னா பியூபர்ட்டி டைம்லேருந்து அவங்க வந்து அத்தை வீட்டிலேருந்துலாம் செஞ்சு இந்த கருப்பு எள் உருண்டை, இல்லை கொழுக்கட்டை, வெந்தயக்களி, கருப்பட்டி நல்லெண்ணெய், இல்லை உளுந்து களி, கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாக்லேட்ஸாக போயிடுச்சு. கலர் கலராக பாபி டால்லே சாக்லேட் டெக்கரேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கருப்பு எள் உருண்டை எடுத்துகிட்டு போனால் அந்த பொண்ணு இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பொண்ணுங்களே வந்து மதிக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி சாக்லேட் வாங்குறவங்களுக்கு தான் அவங்க வந்து அடிக்ட் ஆகுறாங்க, அவங்கள வந்து பெரிய ஆளாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த சமுதாயம். பட் எதில் என்ன விதமான நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தான் எந்தெந்த வயசில் என்னென்ன உறுப்புகள் வந்து வளரணுமோ அது ப்ராப்பராக வளரும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். இப்போ பெண்களை எந்த அளவுக்கு நம்ம ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணுமோ அதே போல் ஆண்களுக்கும் டெஸ்டாஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணும். இப்போ வாழைப்பழம் அல்லது பால் குடிச்சிட்டு நைட் தூங்குறது, நட்ஸு, இந்த அவகேடோ, இல்லை விதைகள், இப்போ பம்கின் சீட் சாப்பிட்றது, இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷு நிறைய கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ட் ஹெல்த்தி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து யாருமே வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகி விளையாடுறதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால விட்டமின் டி வந்து ரொம்ப குறையுது. ஸோ வைட்டமின் டி வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எசோஸ்போமியா இருக்கட்டும், இல்லை வெரிகோசீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து இந்த விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது.